கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் இம்மாதத்தில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையிலும் மரணங்களின் எண்ணிக்கையிலும் அதிகரிப்பு காணப்படுகின்றது. இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். அதற்கமைய ஜூன் மாதத்தில் 21,537 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் ஜூலை மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 19,100 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மொத்த டெங்கு நோயாளர்களில் 52.7% மேல் மாகாணத்திலிருந்தே பதிவாகியுள்ளனர். ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 5 சிறுவர்கள் டெங்கினால் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களில் 10 தொடக்கம் 15 வயதுக்கு இடைப்பட்ட 2, 1 தொடக்கம் 4 வயதுக்கு இடைப்பட்ட 2 மற்றும் 1 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தையும் அடங்குகின்றனர். கடந்த ஜூன் மாதத்தில் 20 மரணங்கள் பதிவாகியிருந்தன. இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 11 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இவர்களில் 70% பெண்கள் ஆவர். அறிகுறி தென்பட்டால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை அல்லது மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மருத்துவ சிகிச்சையை பெற்றுக்கொள்வதில் அல்லது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதில் அல்லது மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் தாமதமாக பெண்கள் சென்றமையே அவர்களின் மரணங்களுக்கு காரணமாக அமைந்துள்ளதாக எமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 11 மாவட்டங்களில் உள்ள 63 சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களில் விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. வீடுகளை சூழவுள்ள நுளம்புகள் பெருகக்கூடிய நுணுக்கமான இடங்கள் குறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. டெங்கு ஒழிப்புக்கு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் எவை? இன்று கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் இது தொடர்பில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச கருத்து தெரிவித்தார். டெங்கு மதுரான் போனஸ்தான் வினாஷ்கிரீம் சதஹாவன වැඩසටහන டெங்கு நுளம்புகள் பெருகும் இடங்களை அழிப்பதற்கான திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக டெங்கு நோயாளர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் வீதம் அதிகரித்துள்ளது. சில இடங்களில் சில விடுதிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சில இடங்களில் வசதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான அனைத்து வசதிகளையும் வழங்குவதன் மூலம் மரணங்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. முறையாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படவில்லை என்பதும் மரணங்களின் பின்னால் இருக்கின்ற காரணிகளில் ஒன்றாக இருக்கின்றது. அல்லது முறையான மருத்துவ சிகிச்சைகளை பெறவில்லை. அந்த சிகிச்சைகளை சில சிக்கல்கள் ஏற்பட்ட சில இடங்களை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். அது தொடர்பில் நாம் சம்பந்தப்பட்ட தரப்பினரோடு கலந்துரையாடியும் இருக்கின்றோம். எவ்வாறாயினும் இந்த அறிகுறிகள் தெரிந்த உடனேயே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதே பொருத்தமானது. ஏனெனில் எமக்கு வோல்பெக்கியா வந்தாலும் டெங்கு தடுப்பூசி வந்தாலும் இறுதியாக இதில் பெரும் பங்கு வகிப்பது தத்தமது சூழலை தூய்மையாக வைத்திருப்பதே ஆகும். முதலாவது விடயம் தத்தமது சூழலையும் தமது வீட்டுக்குள்ளும் தூய்மைப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு நுளம்பு பெருகும் இடங்களை தவிர்ப்பதாகும்.